சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக மே மாதத்திலும் 3வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது பர மண்டலங்களிலே நித்திய காலங்களாக செய்யப்பட்டு வருகிறது. தேவ ஜனமாக புதிய ஏற்பாட்டு சத்தியவான்களாக இருக்கின்ற நாமும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சபையாக கூடி இந்த ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். தேவனுடைய தெய்வீகத்தை இந்த ஆராதனை முறைமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உற்றாகாரத்திலே 2 சத்தியங்கள் இருக்கின்றன. 1 கல்வாரி வெண்கல தொட்டி, 2 கல்வாரி பலிபீடம். கல்வாரி வெண்கல தொட்டியிலே நாமும் நம்மை கழுவி சுத்தம் பண்ணிக்கொண்டு இந்த ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க வேண்டும். ஆகவே நமக்காக தெய்வம் முதல் சத்தியமாக சுத்திகரிப்பின் செய்தியை கொடுக்க இருக்கிறார். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், கீழ்ப்படியாதவர்களாக வாழ்கிற குற்றம். சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பினை எழுதியிருக்கிற நாம் அதற்கு தேவையான வேத வசனங்களையும் குறித்துக் கொள்வோம். தீத்து 1:16, ரோமர் 11:30, 2 தீமோத்தேயு 3:2, 1 பேதுரு 2:8. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, எப்பவுமே நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேதத்திலிருந்து குற்றம் சம்பந்தமான
ஒரு வார்த்தையை தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்ப்படியாதவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை மிக அவசியம். அதிலும் குறிப்பாக தேவ ஜனமாக வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. கீழ்ப்படிதல் தான் ஒரு மனிதனை குற்றமற்றவனாக வாழ வைக்கிறது. கீழ்ப்படிதல் ஒரு மனிதனை தேவ ஜனமாக உறுதிப்படுத்துகிறது. நம்ம தேவனுடைய சபைக்குள்ளே தேவ ஜனமாக வாழ்ந்து வருகிறோம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையை நடத்தி வருகிறோமா, அல்லது கீழ்ப்படிதலுக்கு எதிராக கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்து வருகிறோமா? பொதுவா கீழ்ப்படிதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டுமானால் அந்த கட்டுப்பாட்டுக்குள் நம்மை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் கீழ்ப்படிதல். சொல்லுக்கு கட்டுப்படாமல் வாழ்வதே கீழ்ப்படியாத வாழ்க்கை. நானாக இருந்தாலும் சரி, சபைக்குள்ளே தேவ ஜனமாக இருக்கின்ற நாமாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே சொல்லுக்கு கட்டுப்பட்டு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து சொல்லின் அடிப்படையிலே வாழ வேண்டியவர்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம்? கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையா, கீழ்ப்படியாத வாழ்க்கையா? ஒருவேளை கீழ்ப்படியாத வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால் கீழ்ப்படியாதவராக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீத்து 1:16 எடுத்திருக்கிறோம். வாசிக்கிறேன், கவனிச்சு கேளுங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். ஒருவரோ அல்லது ஒரு கூட்ட ஜனமோ தேவனை அறிஞ்சிருக்கிறது முக்கியம். அப்படி தேவனை அறிந்திருக்கும் பட்சத்தில் அதை அறிக்கை பண்ணுவதும் முக்கியம். தேவனை அறிந்து அறிக்கை பண்ணுவது மட்டும் முக்கியமல்ல, தேவனை அறிந்த ஜனங்களுடைய வாழ்க்கையின் கிரியைகள் முக்கியம். கிரியைகள் தேவனை அறிந்த விதமாக வெளிப்பட வேண்டும். தேவ ஜனங்களுடைய செயல்கள், தேவ ஜனங்களுடைய கிரியைகள் தேவனை அறிந்த வண்ணமாக, தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வண்ணமாக இருக்கிறதா, அல்லது தான் அறிந்த தேவனை மறுதலிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறதா? இப்படிப்பட்டவங்க என்னென்ன கேட்டகரியிலெல்லாம் இருப்பாங்கன்னு லிஸ்ட் கொடுக்கிறார். மறுதலிக்கிறவங்களா இருக்கிறாங்களாம், அவங்க அருவருக்கப்படத்தக்கவங்களா இருக்கிறாங்களாம், அதே சமயத்தில் கீழ்ப்படியாதவர்களாகவும் இருக்கிறார்களாம். இப்ப நம்ம கிட்ட தேவன் யாருன்னு கேட்டா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லுவோம். இதை தெய்வம் என்ற அறிவோடு கூட சொல்லுவோம். அப்ப நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? தேவனை அறிஞ்சிருக்கிற தேவ ஜனமா இருந்தா அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களா இருக்கிறோமா? சபைக்கு வெளியே இல்லைங்க, சபைக்கு உள்ள இருக்கிறோம். நம்ம வாரம் ஒரு நாள் வந்துட்டு போறதுனால இங்க உள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 365 நாளும் தேவனுடைய அதரிசனமான சபைக்குள்ள நம்ம அங்கமா இருக்கிறோம், தேவ ஜனமா இருக்கிறோம். இந்த கட்டடத்தை பத்தி பேசணும். தேவனுடைய அதரிசனமான சபையில அங்கமா அவருக்குள்ள வாழ வேண்டிய நம்ம, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய நம்ம கீழ்ப்படியாதவர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படி வாழ்றோம் அப்படின்னா அதை வேதம் குற்றம் என்று நமக்கு சொல்லுகிறது.
ஆலயத்திற்கு வரக்கூடிய நாம என்ன நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறத பரிசோதிச்சு பார்க்கணும். அப்படி பரிசோதிக்காம நாம கீழ்ப்படிஞ்சு வாழறோம்னு நினைச்சுக்கிட்டு கீழ்ப்படியாம வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா அது தெய்வம் குற்றம்னு சொல்றார். இப்ப அடுத்த வசனத்தை வாசிச்சு மேலும் இதனுடைய சத்தியத்தை கிரமமா அறிய இருக்கிறோம். ரோமர் 11:30 வாசிக்கிறேன், கவனிங்க. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல என்று எழுதியிருக்கிறது. ரோம சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தாம் எழுதின நிருபத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தை சேர்ந்த இஸ்ரவேலர் கீழ்ப்படியாமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அதாவது கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து, ரோம சபைக்குள்ள வந்த தேவ ஜனங்கள் முன்னால எப்படி வாழ்ந்தாங்கன்னு இங்க எழுதியிருக்கு. ரோம சபைக்குள்ள வந்த ஜனங்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை அறியும்படி எழுதியிருக்கிறது. மனம் திரும்புறதுக்கு முன்னால, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, சபைக்குள்ள சேர்க்கப்படுவதற்கு முன்னால பிதாவுக்கும் குமாரன் இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ரோம சபையில இருந்த தேவ ஜனங்கள் சபைக்குள்ள வந்த பிறகு எப்படி வாழ வேண்டும் என்றால் முற்காலத்திலே வாழ்ந்தது போல கீழ்ப்படியாதவர்களாக அல்ல, இக்காலத்திலே சபைக்குள்ளே கீழ்ப்படியக்கூடியவர்களாக வாழ வேண்டும். சபைக்குள்ளே கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய தேவ ஜனங்கள் முற்கால அனுபவங்களோடு சபைக்குள்ளே கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் அது குற்றமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அல்லவா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு இந்த வசனத்தை வச்சு விளங்கிக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் வாழ்ந்திருந்தோம். தெரியாது, பழைய காலம், அது முந்தின காலம், அது முற்காலம், பரவாயில்லை. இப்ப சபைக்குள்ள வந்துட்டோம். இப்ப சபையில தேவனுக்காக தேவ ஜனமா வாழ்றோம். முந்தின காலத்துல எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வாழணுமா? நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட்டதனுடைய பலாபலன் வேண்டாமா? ரட்சிக்கப்பட்டதனுடைய அருமை வெளிப்பட வேண்டாமா? தேவ ஜனமா எப்படி வாழ்கிறோம்? ஒருவேளை நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அவங்களும் இந்த சத்தியத்தெல்லாம் கவனமா கேட்கணும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால என்னுடைய முற்காலம் ஒருவேளை இப்படி போயிட்டு இருந்திருக்கலாம். இனிமே நான் ரட்சிக்கப்பட இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத தேவன் எனக்கும் பேசுகிறாருங்கிறத கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சுங்க, ரொம்ப காலமா சபைக்கு வர்றேங்க, எப்படி வாழ்றோம்? முற்காலத்துல கீழ்ப்படியாதவர்களா இருந்தோமே, யாருக்கு? தேவனுக்கு. இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாம தான் சபைக்குள்ள வாழ்ந்து வருகிறோமா? எல்லாரும் சிந்திக்கணும். சபைக்கு வருவதினாலும் சபைக்கு வந்து செல்வதினாலும் நாம் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நடத்துகிறோம் என்று பொருளாகாது. சபைக்கு வருவதும் போவதும் வேறு, ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வேறு. இது என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாமும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நிலை நமக்கு விளங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். முற்கால அனுபவம் இன்றைய காலகட்டத்திலே சபைக்குள்ளே தொடரக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் 2 தீமோத்தேயு 3:2 வாசிக்கிறேன். எப்படி எனில், இது கடைசி காலம் வரும்போது ஜனங்க நிலைமை என்னன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல தான் ஒரு குற்றமா என்ன எழுதி இருக்கு அப்படின்னா கீழ்ப்படியாதவர்களாயும்னு எழுதி இருக்கு. இந்த வசனத்துல கீழ்ப்படியாதவர்களாக வாழ்கிறவர்களை பற்றி என்ன மாதிரி எழுதியிருக்குன்னு குறிப்பா கவனிச்சோம்னா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும்
முதல்ல சபைக்குள்ள வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம வாழ்றோமா அதை செக் பண்ணணும். ரெண்டாவது, தேவ ஜனங்களுக்கு, அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தாய் தகப்பன் இருப்பாங்க, நம்ம பெற்ற பெற்றோர் இருப்பாங்க, அவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. தேவனும் நமக்கும் இடையில அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மை பெற்ற பெற்றோருக்கும் நமக்கும் இடையில அந்த கீழ்ப்படிதல் என்பது அது இன்னொரு விதமான ஆசீர்வாதம். தேவனிடத்துல கீழ்ப்படியாம இருக்கிறோம்னா அது குற்றம்னு வேதம் சொல்ற மாதிரி, நம்மை பெற்ற பெற்றோருக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும், தேவையான காரியங்கள் இருக்கும், சத்தியத்தின் அடிப்படையிலான விஷயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது தேவ சித்தம். தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய வேண்டியது தேவ சித்தம். உட்காருன்னா உட்காரு, எழும்புன்னா எழும்பு. சின்ன பிள்ளையில உட்காருன்னா உட்காருவோம், எழும்புன்னா எழும்புவோம். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஒரு சொல்லு கேட்டு அப்படியே நம்மளால நடக்க முடியுதா? கொஞ்சம் விவரம் ஆனதுக்கு அப்புறம் உட்காருன்னா ஏன் உட்காரணும், கொஞ்சம் இருப்பா, ஏன் கொஞ்சம் இருக்கணும், அதை போய் செய்ப்பா, அதெல்லாம் முடியாது, இதை கொண்டு வாப்பா, வேற ஆளை பாரு, சும்மா தொந்தரவு பண்ணாத, ஏன்பா ஒன்று சொன்ன கேட்க மாட்டேங்கிற, ஆமா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா, உனக்கு வேற வேலை இல்லை. சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நமக்கு கீழ்ப்படிதல் கிடையாது. ஒரு அவசர தேவைப்பா, உன்னை வாங்கிட்டு வாப்பா, இதுக்கு தான் நான் இருக்கிறேனா, உனக்கு வேணா நீ போய் வாங்கிக்க. என்னப்பா இப்படி பேசுற, வேற எப்படி பேசணும், எப்பா கொஞ்சமாவது கீழ்ப்படுகிறியாப்பா, ஆவுன்னா உடனே கீழ்ப்படியலன்னு சொல்லிடு. நீ சொல்றதெல்லாம் செஞ்சா நான் கீழ்ப்படிதல்னு அர்த்தமா? போய் வேலையை பாரு, என்னை தொந்தரவு பண்ணாத. சொல்லுக்கு கட்டுப்படுகிற, சொல்லுக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் முதல்ல உன்னை பெத்த தாய் தகப்பன் முன்னால உனக்கு இருக்கா? சின்ன சின்ன விஷயங்களே இல்லையே. படி அப்படின்னா படிக்கிறது இல்லை, வேலைக்கு போ அப்படின்னா வேலைக்கு போறது இல்லை, நல்லது கெட்டது இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணாதப்பா அப்படின்னா எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குவேன், நீ சும்மா எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டே இருக்காத, உன் வேலையை மட்டும் நீ பாரு, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் கீழ்ப்படிதலா? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் இருக்கு. எப்பா எனக்கு இது தேவைப்பா, கொஞ்சம் கொடுப்பா, கொஞ்சம் அவசியம்ப்பா கொடுப்பா, அப்படிலாம் தர முடியாது. ஸோ எதை எடுத்தாலும் கீழ்ப்படுகிறது கிடையாது. தாய் தகப்பன் மாற கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு காரியத்திலையுமே எந்த ஒரு சொல்லுக்குமே சுத்தம் கீழ்ப்படியதே கிடையாது. அதுவும் இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களே கீழ்ப்படிய மாட்டேங்குது. வாலிப பிள்ளைகள் என்னன்னு சொல்றது, கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஒன்னும் சொல்லிடக்கூடாது, எதுவும் கேட்கறது கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவன் நமக்கு கொடுத்த பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். சபையில தேவன் ஊழியர்களை வைத்திருக்கிறார். அந்த ஊழியர்களை தெய்வம் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக தெய்வம் சபைக்கு ஊழியரை நியமிச்சு அந்த ஊழியரை ஏற்படுத்தி அந்த ஊழியக்காரருக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு? சபையின் ஜனங்களை சத்தியத்துல வழி நடத்த. பிரதர் இப்படி பண்ணுங்க, சிஸ்டர் இப்படி பண்ணுங்க, வாலிப தம்பிமார்களா இதை செய்யுங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவையானதை எடுத்து சொல்லும் போது அதை கேட்டு செய்யறவங்களா இருக்கிறோமா? தேவனுக்கே கீழ்ப்படுகிறது இல்லை, பெற்றவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. சபையில தேவன் நியமித்த ஊழியக்காரர்கள் எதையாவது சொன்னா, என்ன தம்பி டெய்லி காலையில மத்தியானம் ராத்திரி உன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டு தேவனை ஆராதிக்கிறியா, வேதத்தை தியானம் பண்றியா, ஜெபிக்கிறியாப்பா? இல்லப்பா சார். ஏன்பா? அதான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. அதான்ப்பா இல்லைன்னு சொல்லிட்டேன், ஏன்பா செய்யல? சரி செய்யறேன்பா சார். திரும்ப கேட்கிறோம், என்னப்பா அதெல்லாம் செய்யறியாப்பா? அதான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே. செய்யறேன்னு சொன்னப்பா செய்யறியாப்பா? நீங்க சொன்னா செஞ்சாகணுமா? அதெல்லாம் வாயை திறந்து சொல்றது கிடையாது, மனசுக்குள்ள. சில பிள்ளைங்க வாயை திறந்து பட்டுன்னு சொல்லிடும், அதெல்லாம் என்னால முடியாதுங்க. அதெல்லாம் என்னால முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கீழ்ப்படிய முடியாது. சுவிசேஷ சத்தியத்தை நம்மளால முடிஞ்சா
நம்ம குடும்பத்திலேயோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நண்பர்களுக்கோ இல்லை யாராவது சந்திச்சோ நம்ம சொல்லணுங்க. அதெல்லாம் சொல்றீங்களா? பார்க்கலாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. எதையாவது ஒன்று சொல்லி ஒதுங்கிடுறது, விட்டுறது. ஏன் ஊழியக்காரர் சபையின் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு இப்படி போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு? வேதத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் ஐயோன்னு எழுதி இருக்கு. கோடி கோடி கோடியான ஜனங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது, நம்மளை சுற்றி லட்ச லட்சமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? இதெல்லாம் போய் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கீழ்ப்படுகிறதே கிடையாது. தேவனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, 2 பெற்றோருக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, 3 தேவ மனுஷன் தேவ ஊழியக்காரனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. இதெல்லாம் நமக்கு குற்றமாவே தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருடைய ஜனம், சபைக்கு வர்றோம் போறோம், முடிஞ்சா பைபிள்லாம் படிக்கிறோம், நம்ம குற்றமற்ற வாழ்க்கையை நடத்துறோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு, கர்த்தர் நம்மளை நல்லா வைப்பாரு. கர்த்தர் நம்மளை நல்லா வைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அடுத்த வசனம் 1 பேதுரு 2:8 வாசிக்க கேட்போம். அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் ஊழியருக்கு கீழ்ப்படிய முடியல? பிரச்சனை எங்கன்னா திருவசனத்துக்கு கீழ்ப்படியாததுதான். எவ்வளோ வேத வசனங்களை, எவ்வளவு திருவசனங்களை தெய்வம் சபையில நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். எத்தனை வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம். எல்லாம் கேட்க நல்லா இருக்குங்க, அதெல்லாம் அப்படியே செஞ்சிட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. அது எப்படிங்க? அது காலம் போற போக்கு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு விளங்காதா? இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? என்னங்க எப்போ எழுதுன வேதத்தை இன்னைய காலகட்டங்களில் நம்ம எப்படிங்க கடைபிடிக்க முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு வந்துட்டு போனாரு. இயேசு வந்துட்டு போனதுக்கு பிறகு கிபி 100க்குள்ள எல்லாம் எழுதி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டுல எழுதின இந்த வேதத்தை இன்னைக்கு காலத்துல நம்மளால எல்லாம் கடைபிடிக்க முடியுமா? அப்படியே வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்செல்லாம் வாழ்ந்துட முடியுமா? அப்படிங்கிற எண்ணமும் அந்த எண்ணத்தை பேச்சா வெளிப்படுத்தும் போதும், அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படும் போதும் கீழ்ப்படியாதவர்களா, குற்றம் செய்கிறவர்களா, எடறி போகக்கூடியவர்களா மாறிடுவோமா? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக நடத்தி கொண்டு இருக்கிறோம்? ஒரு வசனத்தை கேட்டோம்னா குறைஞ்சது 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள நான் எப்படி அதை நிறைவேற்ற பார்க்கணும், அப்படி ஒரு எண்ணம்ல நமக்கு உருவாகணும். கேட்ட உடனே அந்த வசனத்தை என்னால நிறைவேற்ற முடியாவிட்டாலும், இப்படி ஒரு வசனம் கேட்டிருக்கிறேன்னு தேவனுக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியணும், ஊழியர்களுக்கு கீழ்ப்படியணும். இப்படி 3 விதங்கள்ல நான் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு எதிராக இருக்கிற கீழ்ப்படியாத தன்மை நீங்க நான் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே. அதை இன்னைக்கு உடனே என்னால முடியாட்டால் ஒரு 3 நாளைக்குள்ள, இல்லையா ஒரு 7 நாளைக்குள்ள அதெல்லாம் நான் செய்ய வேண்டாமா? அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும்புதா? அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள எழும்புகிறதா? எங்க எழும்புது? வாரம் ஒரு நாள் நம்ம சபை கூடி வரணுங்கிறது தேவ சித்தம், எபிரேயர்ல எழுதி இருக்கு. சபை கூடி வருதலே சில விட்டு விடுறது போல நாம விட்டு விடாம, இந்த மாசம் 30 நாளுமா ஆலயத்தை நம்ம ஓபன் பண்ணி வைக்கிறோம்.
வாரம் ஒரு நாள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் எழுதியிருக்கிற பிரகாரம் ஒரு வாரத்துக்கு 7 நாள்னா அதுதான் முதல் நாள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட சபைக்கு வர்றோம். ஏன் முதலாவது நாள தேவனுக்காக கொடுக்க கூடாதா? அதை கீழ்ப்படிஞ்சு நம்ம நிறைவேற்றுறோமா? அன்னைக்குதான் எங்கெங்கயோ போறோம், எதுக்கோ முக்கியம் கொடுக்கிறோம், வசனத்துக்கு கீழ்ப்படிகிறது கிடையாது. சரி, மாதம் ஒரு நாள் சுத்திகரிப்பு சபையா கூடி நம்மளை முழுமையா சுத்தம் பண்ணிக்கொள்ள சத்திய உபவாச கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறோம். ஊழியக்காரங்க நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்களே, இன்னைக்கு சத்திய உபவாச கூட்டமாச்சே, நம்ம போகணுமே. அது பாஸ்டரும் ஏதோ வேலை வெட்டி இல்லாதவங்களுமா நடத்திக்கிட்டோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம தான் பெரிய ஆட்களாச்சே, நமக்கு அதுலேயும் இதுலேயும் கவனம் இருக்க, எதுலேயோ பொறுப்பு இருக்குதே, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீ கலெக்டரா இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் உபவாச கூட்டத்துக்கு வரணுங்கிறது சத்தியம். நீ வரலன்னா என்ன அர்த்தம்? நீ கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிற. என்ன சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வாழ்ற? என்ன வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு வாழ்ற? மனம் போன போக்குல வர்ற போற, அவ்வளவுதான். இது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையா? முற்காலத்துல நீ எப்படி இருந்தியோ இக்காலத்திலையும் நீ அப்படியே தானே இருக்கிற. ரோம சபைக்கு பவுல் எழுதும் போது முற்காலத்துல நீ கீழ்ப்படியாம இருந்தன்னு எழுதி இருக்கிறாரு. நம்ம சத்திய மார்க்க சபையும் முற்காலத்துல கீழ்ப்படியாம தான் இருந்துச்சு. இக்காலத்துல எப்படி இருக்க? அதேதான். அதான் உன் வாழ்க்கை எடறி போகுது. நீ அதற்கென்று நியமிக்கப்பட்ட பாத்திரம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ ஜனமே, ஒவ்வொரு முறையும் கல்வாரி வெண்கல தொட்டியின் சத்தியமாக, சுத்திகரிப்பின் சத்தியமாக உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற சுத்திகரிக்கப்பட வேண்டிய, மனம் திரும்ப வேண்டிய சத்தியம் இன்னதென்று கவனித்து கேட்டு ஆராய்ந்து அறிந்து அதன்படி வாழ நீ மனம் திரும்புகிறாயா? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். ஒரு கட்டம் கீழ்ப்படியாம வாழ்ந்தது உண்மைதான். இனிமே நான் கீழ்ப்படிஞ்சு வாழணும் அப்படின்னு அவன் உணர்ந்த பிறகு அவன் ஆத்துமாவை, அவன் ஆவிய, அவன் சரீரத்தை குற்றம் இல்லாமைன்னு சொல்லப்படுகிற வெண்கல தொட்டியில, கல்வாரி வெண்கல தொட்டியில, குற்றம் இல்லாமை என்று சொல்லப்படுகிற வெண்கல தொட்டியில சங்கீதக்காரன் தன்னை கழுவி கொண்டது போல கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில சேர்ந்து நீங்களும் நானும் இன்னைக்கு கழுவப்பட வேண்டாமா? எல்லாரும் எழும்புவோம். சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டதான நானும் நாமும் கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயிலே எழும்பி நின்று கேட்ட சத்தியத்தை நினைவுக்கு கொண்டு வந்து நான் எப்படி வாழ்ந்தேங்கிறத பரிசோதிச்சு பார்த்து எப்படி இந்த நேரத்தில் மனம் திரும்பணுங்கிறத கண்டுபிடிச்சு கீழ்ப்படியாதவர்களாக வாழ்ந்த குற்றத்துக்காக கழுவப்பட, இனிமே கீழ்ப்படியாத ஒரு நிலையோடு நான் வாழாம இருக்க மனம் திரும்ப ஒரு தெளிவான நிலைக்குள்ள வரலாமா? வேதம் சொல்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய கிரியைகளினாலே அவரை மறுதலிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று. தேவனை அறிஞ்சு அறிக்கை பண்றாங்க, ஆனா கிரியைகள் மறுதலிக்க கூடியதாக இருக்கிறது. நாம தேவனை அறிஞ்சிருக்கிறோம், சமயத்துல அறிக்கையும் செய்யறோம். நம்ம கிரியை எப்படி இருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்குரிய கிரியை காணப்படுகிறதா? வசனம் எல்லாம் கேட்போம், ஆனா வாழ்க்கையில அதை நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறோமா? அல்லது நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறோமா? நிறைவேற்ற மாட்டேன் என்கிற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என்ன நிலைமையில இருக்கிறோம்? என்ன உணர்த்தோன்னு சொல்லி கேட்கணும். முற்காலத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தோம், இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம், தேவ ஜனமா இருக்கிறோம், இன்னைக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையை நடத்துறோமா? தேவனுக்கு கீழ்ப்படியாதது ஒரு பக்கம் இருந்தாலும் பெத்த தாய் தோப்பமாருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? எந்தெந்த காரியங்கள்ல? ஊழியர்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா? என்னென்ன விஷயங்கள்ல? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது தான். எப்ப நம்ம திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம போறோமோ அப்பவே தேவனுக்கும் தாய் தோப்பமாருக்கும் ஊழியர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களா நாம இருந்துடுறோம். எல்லாம் வெளியே தெரியாது. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எந்த அளவுக்கு திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம்,
இவ்வளோ வேத வசனங்களை கேட்டு இருக்கிறோம். எத்தனை வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கீழ்ப்படிந்து தேவனுக்கும் தாய் தகப்பன்மாருக்கும் ஊழியக்காருக்கும் கீழ்ப்படியக்கூடிய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்டிப்பா இதுவரை நம்ம கேட்ட வசனங்கள்ல 80-90% நிறைவேற்றாம தான் இருந்திருப்போம். அப்படின்னா கீழ்ப்படியாதவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை குற்றம்னு சொல்லி நம்ம உணர வேண்டாமா? ஒத்துக்கொள்ள வேண்டாமா? இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை குத்த வேண்டாமா? ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதமா வாழ வேண்டியனா கீழ்ப்படியாத ஒரு நிலையில சாபத்துக்குரிய வாழ்க்கைய தேவ ஜனங்கிற பேர்ல சபைக்குள்ள வாழ்ந்து வரலாமா? இது வேண்டாமே. இந்த நிலை மாற வேண்டுமே. இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மனம் திரும்ப வேண்டுமே. சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க, சகோதரிமார்கள், சகோதரர்மார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பொது வாழ்க்கையில, வேலை வாழ்க்கையில, படிப்பு வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில என்ன மாதிரியான கீழ்ப்படியாம இருக்குங்கிறத உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும் தெய்வத்தை. ஆமா ஆண்டவரே, பல நேரங்கள்ல உமக்கு நான் கீழ்ப்படியவே இல்லை. ஆமா தெய்வமே, என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியலை. அநேக விஷயங்கள்ல ஊழியக்காரர்கள் சொல்லும் போது அதையும் நான் கேட்டு கீழ்ப்படியலை. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாம இடறிதான் என் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறேன். இதெல்லாம் குற்றம்னு சொல்லி உணர்றேன்னு சொல்லாமா? ஆத்துமா கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா அக்கிரமம், ஆவி கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா மீறுதல், சரீரம் கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா பாவம். கீழ்ப்படியாதவர்களாக வாழ்கிறதிலே அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமா? இதுக்காகவா சபைக்குள்ள வந்திருக்கிறோம்? கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்களை ஏற்று நம்முடைய குற்றங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்க அவருடைய குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தை கொடுத்திருக்கிறாரே. அதனால கழுவப்பட்டு குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டும் அல்லவா? குற்றமற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டிய நாம குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்தி கொண்டு வர்றோம்னா மனம் திரும்பிதானே ஆகணும். எனக்கு ஏற்ற சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே இடரலற்ற குற்றமற்ற தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இனி நம்முடைய வாழ்க்கையில இருக்க என்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். கேட்ட செய்தியின் அடிப்படையில் மட்டுமல்லைங்க, கடந்த ஒரு வார காலமா வாழ்ந்திருக்கிறோம். கண்களை எப்படி பாதுகாத்து கொண்டோம்? கண்கள்ல இச்சை வந்துச்சா? ஜீவனத்தை, வாயை எப்படி பாதுகாத்து கொண்டோம்? பெருமை வந்துச்சா? மாம்சத்தை, உடம்பை எப்படி பாதுகாத்து கொண்டோம்? இச்சைகள் வந்துச்சா? எத்தனையோ பேரை குறிச்சு தவறான சிந்தனை, அக்கிரம சிந்தைகளா எழும்பி இருக்கும். எவ்வளோ பேர்ட்ட பேசி இருப்போம், எத்தனையோ பேச்சுல மீறுதலை வெளிப்படுத்தி இருப்போம். அவதூறு பேசியிருப்போம், போய் பேசியிருப்போம், மீறுதல் பேசியிருப்போம். எவ்வளவு பேர்ட்ட நடந்திருக்கிற நடக்கைகள்ல குற்றம் வந்திருக்கும், பாவ கிரியைகள், துர்க்கிரியைகள், கெட்ட நடக்கைகள் வந்திருக்கும். இல்லாம இருந்தா நல்லது. ஏதாவது எங்கேயாவது இருக்க வாய்ப்பு உண்டு. உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். அப்படி தெய்வம் உணர்த்துறத மௌனமா அறிக்கை செய்யலாமா? உங்களோடு கூட நானும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம்னா தழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செவிக்க இருக்கிற சத்திய தோப்பனே, சத்திய குமாரன் இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில எங்களுடைய குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செஞ்சிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால என்னையும் எங்களையும் கழுவும்படி செவி. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 சத்திய வசனத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்து விசுவாசிக்கிறோம். சகல துதி கன மகிமை அவற்றை கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.